ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூர்ணிமா விளாக்ஸ். இன்றைக்கி பூர்ணிமா விளாக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். விறகு அடுப்பில் தம் போட்டு இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுப்பில் வந்துட்டு பாத்திரம் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டுக்கிறோம். ஸோ ஆயில் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நெய்யும் வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்துட்டு நமக்கு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, நட்சத்திரப்பூ, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நம்ம பெரிய வெங்காயம் வந்துட்டு அரிஞ்சு வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வதக்கணும் அப்படின்றதுல நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ நமக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்காக வந்துட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 7 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம தக்காளியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து பச்சை வாசனை வந்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கே நம்ம எடுத்துருக்கோம் நிறையா. ஸோ அதை அப்படியே வந்துட்டு நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு வதங்கிடும் நமக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம 1.5 கிலோ சிக்கன் வந்துட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ வாஷ் பண்ணி வச்சதை அப்படியே நம்ம எல்லா சிக்கனையுமே வந்துட்டு பீஸையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு நம்ம சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு அந்த வதங்கி வரட்டும். நீங்கள் உப்பு அந்த டைமில் சேர்க்கல அப்படின்னா இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்து லைட்டாக வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம தயிர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் வந்து நம்ம சேர்க்கும் போது நமக்கு பிரியாணியே வந்துட்டு நல்ல சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு எடுத்துகிட்டு நான் மீதியை ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம குவான்டிட்டி ஜாஸ்தியாக செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறையாவே நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே வந்து ஒரு 1.5 பழம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நமக்கு மசாலா வந்து நான் ஆன்லைனில் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தது. அந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிலோவுக்கு வந்துட்டு 50 கிராம் வந்துட்டு அளவு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் 2 பேக்கெட் வந்துட்டு 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலா பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதிலே வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா சிக்கனில் வந்துட்டு நமக்கு சோறணும் உப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த டைம்லேயும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் வந்துட்டு ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு 2 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ 1 கிலோவுக்கு வந்துட்டு 1.5 லிட்டர் தண்ணி அளவுக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா தண்ணி வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன ரைஸ் வந்துட்டு சேர்த்ததுனா ஜீரக சம்பா ரைஸில் தான் நம்ம செஞ்சுருந்தோம். ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அரிசி வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே வந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா வந்து அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகி ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு சூப்பராகவே வந்திருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக நெய்யும் கொத்தமல்லி அண்ட் புதினா இலையும் நம்ம தூவி தம் போட்டாச்சு. ஸோ அந்த அடுப்பில் இருக்க கறியே மேலே ஃபுல்லாக தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சூப்பரான பிரியாணி வந்துட்டு ரெடியாக இருந்தது. ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அதை நீங்கள் எடுக்கும் போதே பார்க்கலாம். பர்ஃபெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம அந்த
தண்ணிலாம் சேர்க்கும்போது நமக்கு பிரியாணியும் பர்ஃபெக்டாக வந்தது. அது பார்க்கும்போதே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.